அப்பா பிதாவேன்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருந்தீர்கள் அப்படின்னு சொன்னா, அதாவது ஆவியானவராலே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீர்கள் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜெபம் இன்னும் தெளிவா இருக்கும், இன்னும் தீர்க்கமாக இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க ஜெபிக்கணும், என்ன மாதிரி நீங்கள் வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நீங்கள் ஜெபிக்கணும், இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் சகல சத்தியத்திற்குள்ளுமே அந்த சத்திய ஆவியானவர் அப்படிங்கிறவர் உங்களை நடத்திடுவார். நீங்க உட்கார்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் இதை எப்படி பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுடைய அட்வைஸுக்காக மற்றவர்களுடைய ஆலோசனைக்காக நீங்க உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிற அவசியம் இல்லை. முதலாவதாக நீங்கள் ரட்சிப்பை பற்றிருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜெபம் இன்னும் பலமுள்ளதாகவும் இன்னும் ஆழமானதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்ல, தேவன் உங்களுக்கு அளிக்கிற பதிலை நீங்கள் ரொம்ப எளிதாக உணர்ந்து கொள்ள அது உதவியாக இருக்கும். நீங்க ஜெபம் பண்ணுகிறதற்கு முழங்கால் போடுகிறதுக்கு முன்பாக உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு சரிப்படுத்தப்பட்டு விட்டதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தீர்கள் அப்படின்னு சொன்னா அது மிக கூடுதலான ஒரு நன்மையாக உங்களுக்கு இருக்கும்.